Hey guys, this is ICT Dinesh. Welcome to this channel. ஸோ இந்த வீடியோ நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எவ்ரி வீக் நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரேடிங்கோட ரியாலிட்டி அண்ட் சைக்காலஜி பார்ட் வந்து கொஞ்சம் பேசுவோம். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து எனக்கு சைக்காலஜி கொஞ்சம் அடி வாங்கிச்சு. ஸோ அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன் அண்டு என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதை பற்றி நம்ம ட்ரேட் பிரேக் டவுன் அப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சில விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட மைண்டும் இங்கே வந்து சீக்கிரமாக மணி மேக் பண்ணணும் அண்டு ப்ராஃபிட் பண்ணணும், பே அவுட் எடுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ரிவார்ட் பேஸ்டாக இருக்கும். லைக் மணி 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 மணின்னே நம்ம திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் அது வந்து ஆக்சுவலி அது அப்படி ஒர்க் அவுட்டே ஆகாது. ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் யார் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களோ இல்லை பே அவுட்ஸ் மேக் பண்ணுறாங்களோ கேட்டு பாருங்கள். அவங்க சொல்கிற ஒரே ஆன்சர் என்னவாக இருக்குன்னா, அவங்க எப்போ வந்து பே அவுட்ஸில் அண்ட் ப்ராஃபிட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலையோ அப்போ தான் அவங்க நினச்சி பார்க்காத நம்பர்ஸ் வந்து ஹிட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10K பர் மந்த் ஒரு $1000 பர் டே வாட் எவர். ஓகே, ஜஸ்ட் அ நம்பர். பட் அது எப்போ கிளிக் ஆச்சுன்னா டோட்டல் டிட்டாச்மெண்ட். ஸோ அந்த டோட்டல் டிட்டாச்மெண்ட்க்கான மீனிங் என்னென்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஸோ ட்ரேடிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீல்ட் வேர் யூ கேன் மேக் மணி. கரெக்டாக? ஸோ அதேமாரி இந்த உலகத்தில் ஏகப்பட்ட ஃபீல்டு இருக்குது. ஒரு ஆக்டராக எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு பைலட். இங்கே இருக்கவங்க எல்லாருமே மணி மேக் பண்ணுறாங்க. ஸோ அதை எப்படி மேக் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டர் எடுத்துட்டிங்கன்னா அவர் எப்படி வந்து சம்பாதிக்கிறாருன்னா, மூவிஸில் ஆக்ட் பண்ணுறாரு, அதுக்கு வந்து ஹி கெட் பெய்ட். கரெக்டாக? ஸோ அதேமாரி தான் ட்ரேடிங் எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரேடிங்கில் ஆஸ் எ ட்ரேடராக உங்களோட டியூட்டி, நம்மளோட டியூட்டி என்னென்னா, உங்களோட மாடலை ட்ரேட் பண்ணுறது அண்ட் உங்கள் மாடல் வர வரைக்கும் சார்ட்டில் பொறுமையாக வெயிட் பண்ணுறது அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது அண்ட் ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது அண்ட் ஓவர் லிவரேஜ் பண்ணக்கூடாது. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நம்மளோட டியூட்டி. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அதுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் தான் வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் த பே அவுட்ஸ், அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறது, வாட் எவர். ஸோ இதில் எல்லாருமே வந்து ஸ்டெப் 1 வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அதில் வந்து ஸ்டெப் 2க்கு போயிடுறீங்க. லைக் அந்த ரிவார்ட் ப்ராசஸ்க்கு. ஸோ அந்த ரிவார்ட் ப்ராசஸ்ன்றது அது ஆட்டோமேட்டிக்காக பை ப்ராடக்டாக வரும். ஸோ நம்மளோட வேலையை வந்து இங்கே கரெக்டாக பண்ணோன்னா அதுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் தான் அதெல்லாம். ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், யூ ஷுட் பி டோட்டலி டிட்டாச் ஃப்ரம் ட்ரேடிங். ஸோ டிட்டாச்மெண்ட்ன்றது என்னென்னா, லைக் மணியில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்மளோட வேலை, நம்மளோட டியூட்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு நாளில் வந்து இது நடக்கிற காரியம் கிடையாது. ஸோ இது வந்து டே பை டே நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதே இதை பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து வித்தின் 1 இயர் ஆர் வித்தின் 1 மந்த் கூட யூ கேன் see the ரிசல்ட்ஸ். ஓகேவா? ஸோ உங்களோட வேலை வந்து உங்கள் மாடலை ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எவ்ரிஒன் கேன் மேக் மணி இன் ட்ரேடிங். இந்த ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா தேர் ஆர் 2 சைட் ஆஃப் பீப்புள். ஒன்று வந்து ட்ரை பண்ணி அவங்கள வந்து மாஸ்டர் பண்ணாமல் ட்ரேடிங்கை ப்ளேம் பண்ணிவிட்டு ட்ரேடிங் யாருக்குமே வராதுன்னு சொல்லிட்டு போகிற பீப்புள் ஒரு சைடு. அதே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தே மாஸ்டர் தெம் செல்ஃப் அண்ட் த மாடல், அதிலிருந்து தே மேக் லாட் ஆஃப் மணி. அந்த சைட் பீப்புளும் இருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் ப்ராசஸ் வேறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்னேன், அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறையாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் த பீப்புள் ஹூ டிட் இட் ஆல்ரெடி. ஸோ அவங்கள வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லேர்ன் தி சைக்காலஜி ஆஃப் தோஸ் பீப்புள்ஸ். பிகாஸ் மாடல்ன்றது எல்லாருக்கும் ஒன்று வந்து செட் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு செட் ஆகிற மாடல் வந்து எல்லாருக்கும் செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் மாடல் இருக்கும். அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அந்த பீப்புளோட சைக்காலஜி அண்ட் அவங்க மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அண்டு லாஸஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் ஃப்ரம் தோஸ் பீப்புள்ஸ். ஓகேவா? அண்ட் ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இன்னும் நீங்கள் அக்கௌண்ட் பாஸ் பண்ண முடியாமல் அண்ட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணாலும் பே அவுட்ஸ் ரீச் பண்ண முடியாமல் இருக்க ஸ்டேஜில் இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ அந்த ஸ்டேஜில் நானும் இருந்திருக்கேன். எனக்கு எப்போ கிளிக் ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு விஷயம் சொன்னேன்ல, நான் வந்து 100% வந்து நான் எதை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாடலுக்கும் முன்னாடி நான் எதை ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணேன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோட ட்ரேடிங் மாடல் வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணேன். பிகாஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா, அடித்து சொல்கிறேன், நீங்கள் கன்ஃபார்ம் அக்கௌண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்க. அது கன்ஃபார்ம் அதுலேருந்து பே அவுட் எடுப்பீங்க. இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் காமனாக ஒரு விஷயம் வந்து அதில் எல்லாத்துலேயுமே கனெக்ட் ஆகும். என்னென்னா, யூ லூஸ் மோர் மணி தென் மேக்கிங் மோர் மணி. இந்த கோட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போ வந்து ப்ராஃபிட்டோட லாஸஸ் அதிகமாக மேக் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த பிஸ்னஸ் வந்து
ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட்டா? அதே தான் இங்க ட்ரேடிங்லயும். யூ ஷுட் லூஸ் லெஸ் மனி அண்ட் மேக் மோர் மனி. ஸோ அது வந்து நீங்க எப்ப அத புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்பதான் வந்து ட்ரேடிங் கிளிக் ஆகும். ஸோ அதனால வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க பாருங்க. ஓகேவா? அண்ட் நான் செப்பரேட்டா வந்து ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டுக்குன்னு ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். அதில வந்து எப்படி வந்து அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்றது, அண்ட் வந்து ஈஸியா எப்படி பே அவுட்ஸ் மேக் பண்றது, லைக் வந்து என்னோட ஸ்டூடண்ட்ஸுக்கு நான் சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா மேக் பண்றேன். அது ஆக்சுவலி நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரேடிங்கில வந்து டெக்னிக்கல்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும், ஆக்சுவல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ன்றது ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது தான், யூ கேன் ஈசிலி மேக் த பே அவுட்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியும். ஸோ அத வந்து நம்ம ஒரு செப்பரேட் வீடியோ அதுக்கு நான் போடுறேன். ஓகேவா? ஸோ நவ் லெட்ஸ் சீ தி ட்ரேட் பிரேக் டவுன்ஸ். ஓகே. ஸோ பிஃபோர் தட் என்கியூல எடுத்துட்டீங்கன்னா, இந்த வீக் கேண்டில் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மண்டே வந்து ரேஞ்ச் பண்ணியிருக்கு. டியூஸ்டே லோ ஆஃப் த வீக் வச்சிருக்கு. அண்ட் வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கு டூ பை சைட். இந்த ஹைஸ்க்கு. ஸோ இது வந்து கிளாசிக் பை வீக். பிகாஸ் டியூஸ்டே வந்து லோ ஆஃப் த வீக் வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நான் மண்டே ட்ரேட் பண்ணியிருந்தேன். டியூஸ்டே பண்ணல. அண்ட் வெட்னஸ்டே ட்ரேடு, தர்ஸ்டே பண்ணியிருந்தேன். அண்ட் ஃப்ரைடே பண்ணியிருந்தேன். ஸோ இதோட பிரேக் டவுன்ஸ் வந்து ஒன் பை ஒன் பார்ப்போம். ஓகே. ஸோ மண்டே எடுத்துட்டீங்கன்னா, மண்டே வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஸோ பிரைஸ் வந்து டே எஃப்இஜிஎல்ல இருக்கு. ஸோ இந்த லோஸ் ஸ்வீப் ஆயிருக்கு. அண்ட் இதில வந்து நான் என்ன மிஸ் பண்ணியிருந்தேங்க, பிரைஸ் ஆல்ரெடி வந்து ஐஆர்எல் டூ இஆர்எல் போயிடுச்சு. கரெக்ட்டா? தென் இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் அகைன் இதுலேருந்து தான் பிரைஸ் வந்து மேல வந்து போயிருக்கணும். ஆனா இது வந்து கீழ ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அத வந்து நான் இப்ப பிரேக் டவுன் பண்ணும்போது தான் பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு பார்க்கும்போது என் கண் எப்படி இருந்ததுன்னா, ஓகே டே எஃப்இஜி உள்ள இருக்கு. பிரைஸ் வந்து இந்த லோஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த ஹைஸ் போகுது அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். பிகாஸ் அந்த பிரைஸ் வந்து ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ பிரைஸ் மேல தான் போயிட்டே இருக்கு. ஸோ அதனாலயே வந்து இது நல்ல புல்லிஷா தான் இருக்கும். ஹைஸ் போயிரும் அப்படி தான் நெனச்சேன். அதுக்கேத்த மாரி ஃபோர்வேல பார்க்கும்போது எனக்கு இங்க ஒரு ஸ்விங் ஹை இருக்கு. ஸோ இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ நியரஸ்ட் ஹை இந்த ஸ்விங் ஹை தான் பார்த்தேன். பிரைஸ் வந்து இந்த ஹைஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வைப்போம். அதுதான் நான் பார்த்தேன். நம்ம எந்த கேண்டில் ட்ரேட் பண்ணோம்னா, 1 ஹவர்ல 9 ஏஎம் பிஓ3 தான் ட்ரேட் பண்ணேன். ஸோ இது 8 முடிஞ்சிருச்சு. ஸோ 9 ஏஎம்க்கு எனக்கு கீ லெவல் தேவ. ஸோ 9 ஏஎம்க்கு எனக்கு கீ லெவல் தேவ. ஸோ நான் கீ லெவல் வந்து எத பார்த்தேன்னா, இங்க நமக்கு 1 ஹவர் ஓபி இருக்கு தெரியுதா? ஸோ 9 ஏஎம் வந்து ஓப்பன், லோ, ஹை க்ளோஸ். ஸோ அதுதான் பிளான். இந்த பிளான் வந்து எதுல வொர்க் அவுட் ஆச்சுன்னா, ஒய்எம் அண்ட் இஎஸ்ல வந்து வொர்க் அவுட் ஆச்சு. அட் என்கியூல வந்து வொர்க் அவுட் ஆகல. அதனால எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்க என்ட்ரி ஆனேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். 5 மினிட் தான் என்டர் ஆனேன். ஓகே. ஸோ 9:30 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ் கீழ தான் ட்ராப் ஆயிட்டு இருக்கு. ஆ நமக்கு இப்ப தான் வந்து கீழ ஒரு டேப் ஆயிருக்கு தெரியுதா? ஸோ கீழ டேப் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ஐஎஃப்விஜி கிடைச்சது. இருங்க காமிக்கிறேன். பிரைஸ் இப்ப இங்க டேப் ஆயிடுச்சு. டேப் பண்ணிட்டு எனக்கு இங்க ஐஎஃப்விஜி கிடைச்சது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி போயிட்டேன். ஸோ என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு 1:1.8 கிட்ட இருந்தது. போட்டேன் எனக்கு அடுத்த கேண்டிலே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு 2 கேண்டில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த என்ட்ரி தான் நான் மண்டே எடுத்திருந்தேன். மண்டே எடுத்தோனே எனக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு அந்த வீக் ஸ்டார்ட் பண்ணும்போதே. ஸோ அது போட்டு நான் எதுவும் பெருசா ரஷ் பண்ணிக்கல. அன்னைக்கான லாஸ் வந்து நான் ஒரு அமௌண்ட் வச்சிருந்தேன். ஸோ அது வந்து லாஸ் அடிச்சோனே, ஓகே இந்த டேவ முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் டேவ முடிச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் மண்டே பண்ணது. ஸோ செல்லுக்கு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அது ஏன் பிரைஸ் ஊத்துச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஊத்திருச்சு. இப்ப பாருங்க கீழ அந்த லோஸ் வரையும் போயிடுச்சு. இதுல வந்து எனக்கு கீ லெவல் எதுவுமே இல்ல. அங்க 4 ஹவர் க்ளோஸ் வச்சு தான் நம்ம ட்ரேட்ஸ் இதில போயிருக்க முடியும். 4 ஹவருக்கும் ப்ராப்பரான கீ லெவல்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. ஸோ இங்க ஸ்விங் ஹை மாரி ஃபார்ம் ஆயிட்டு, பிரைஸ் வந்து இங்க வந்து இந்த லோஸ் வரையும் செல் ஆயிருக்கு. 5 மினிட்ல நம்ம ஆர்டர் ஃப்ளோ பார்த்து, இங்க ஒரு கன்டினியூஷன் ஓவி இருக்கலாம். இதில ட்ரேட் போட்டிருந்தா தான் உண்டு. பட் ஆனா எனக்கு செல் ஐடியாவே இல்ல. அதில எப்படி நம்ம என்ட்ரி போடுறதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே என்ட்ரி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நான் டியூஸ்டே வந்து ட்ரேட்ஸ் எடுக்கல. ஒரு சின்ன ஒர்க்கால நான் வெளிய போயிட்டேன். பட் ஆனா அன்னைக்கு பார்த்தோம்னா செட்டப் வந்து 2 செட்டப் குடுத்துருக்கு கிளீனா. ஏசியால ஒரு என்ட்ரி அண்ட் வந்து நியூயார்க்லயும் ஒரு என்ட்ரி குடுத்துருக்கு. ஸோ கீ லெவல் வந்து ப்ராப்பரா அலைன் ஆகி அதுவும். ஸோ ஏசியால பார்த்தீங்கன்னா, 23 கேண்டில்ல ஒரு என்ட்ரி குடுத்துருக்கு. ஸோ எஃப்இஜிஓல பிரைஸ் ட்ரேட் ஆகி, இங்க இருக்க லோஸ் வந்து நம்ம டார்கெட் பார்த்துருக்கலாம். ஸோ இந்த நியரஸ்ட் லோ. இது ஒரு என்ட்ரி. ஸோ அத விட்டனா, என்ஒய்ல
10 ஏஎம்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கு. இங்க இருக்கிற லோஸ்க்கு. 9 ஏஎம் லோஸ் வரைக்கும். 2 ஹவருக்கு மேலே கிடைச்சிருக்கும். இந்த லோஸ் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு 2.3 வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நியூயார்க்ல பார்த்தோன்னா 5 மினிட் கொஞ்சம் மோசமா இருக்கு. பிகாஸ் பிரைஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஏத்திட்டே இருக்கு. இதில என்ட்ரி பார்த்தீங்கன்னா 5ல என்டர் ஆகியிருக்க மாட்டோம். 1 மினிட்ல யாஹ் 1 மினிட்ல பார்க்கும்போது இங்க ஒரு ஐஎஃப்இஜி ஆகுது. இந்த இடத்துல வேணா என்ட்ரி ஆகியிருப்பானுங்க பசங்க. இந்த இடத்துல இந்த கேண்டில் ஐஎஃப்இஜி பண்ணோனே நம்ம என்ட்ரி வந்து இங்க போயிருக்கலாம். போயிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை டார்கெட் வந்து 2 ஆர். ஸோ இது 2 என்ட்ரி வந்து எடுத்துருக்கலாம் டியூஸ்டே இருந்திருந்தா. பட் ஆனா இந்த என்ட்ரிஸ் நான் எடுக்கல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட்னஸ்டே பார்ப்போம். வெட்னஸ்டே வந்து நான் என்ன பார்த்தேன்னா, அந்த டே கேண்டில் ஓப்பன்லயே எனக்கு தெரிஞ்சுச்சு. பிரைஸ் மேல தான் போகப்போகுது. அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல பிரைஸ் வந்து ஒரு வீக் எஃப்இஜி டாப் ஆயிருக்கும். இந்த லோஸ்ல அது வந்து ஆக்சுவலி வீக் எஃப்இஜி. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிரைஸ் வீக் எஃப்இஜி டேப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேண்டில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலா க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே கேண்டிலுக்குள்ள. இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் பார்க்கும்போது வெட்னஸ்டே வந்து கன்ஃபார்ம் நமக்கு பிரைஸ் மேல தான் போக போகுதுன்னு தெரிஞ்சுச்சு. ஸோ என்னோட டிஓல நான் எதை ஃபிக்ஸ் பண்றேன்னா, டியூஸ்டே ஹை தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிஓல வைக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட கீ லெவல் இங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல ஒரு எஃப்இஜி. ஸோ 1 ஹவர்ல எஃப்இஜி. ஓகே. ஸோ நான் இது மட்டும் தான் பார்த்தேன். பார்த்துட்டு H4 கேண்டில் PO3 நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ எனக்கு கீ லெவல் ரெடி அண்ட் வந்து டிஓ ரெடி. இந்த என்ட்ரி நான் எங்க எடுத்தேன்னா, 4 ஹவர்ல இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு 18. நெக்ஸ்ட் வந்து 22ஓட ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான் ட்ரேட் பண்ணேன். சேம் டைம் நெக்ஸ்ட் 22 கேண்டில் ஓப்பன் ஆகி இங்க லோ வச்சுட்டு அண்ட் இந்த ஹை போகணும். ஸோ அதுதான் பிளான். பெர்ஃபெக்ட்டா இருக்கு எல்லாமே. என்னோட டிஓல இருக்கு அண்ட் கீ லெவல்ல இருக்கு இந்த H1 எஃப்இஜி. ஸோ இதுக்குள்ள வந்து 15ல எனக்கு ஆர்டர் ஃப்ளோ வந்து விச் மீன்ஸ் 15லேருந்து எனக்கு சிஏஎஸ்டி ஆர் ஐஎஃப்இஜி கிடைச்சதுன்னா என்ட்ரி. ஓகேவா? அதுக்கு முன்னாடி என்டர் ஆகதில்ல. ஸோ 22 ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆயிட்டு கீழ ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு கன்ஃபர்மேஷன் குடுக்கட்டும். ஏன்னா பை சைடு நம்ம என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்க ஐஎஃப்இஜி ஆகுது. பிரைஸ் இதுலேருந்து டேப் ஆகி கீழ ஊத்திரும். நோ. யூ ஹேவ் டூ ஃபோக்கஸ் ஆன் தி ஹையர் டைம் ஃப்ரேம். ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நமக்கு இந்த H1 எஃப்இஜி ஸ்டில் வந்து ஹோல்ட் பண்ணுது பிரைஸ. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு பை சைடுல குடுக்குற கீ லெவல்ஸ்ல தான் நம்ம ட்ரேடே பண்ணணும். அதே மாரி தான் நான் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா பிரைஸ்ல. இந்த எஃப்இஜி வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிடுச்சு. பட் ஆனா அந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி பண்ணல. கொஞ்சம் அதுலேருந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்தது கீழ. குடுத்து அங்க ஒரு கன்டினியூஷன் ஓபி எனக்கு கிடைச்சது. ஸோ நான் என்டர் ஆனதுலே அந்த கேண்டில் தான் என்டர் ஆனேன். இங்க ஒரு ஐஎஃப்இஜி ஆயிடுச்சு. தென் இங்க ஓபி ஃபார்ம் ஆக வெயிட் பண்ணிட்டு இந்த கேண்டில் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ. டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகேவா? 3ஆர். ஆக்சுவலி இது நல்ல என்ட்ரி. நான் எடுத்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். எது வரைக்கும் ஹோல்ட் பண்ணேன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா, இங்க வந்து பிரைஸ் வந்து இந்த டிஓல் கிட்ட போயிடுச்சு. தெரியுதா? ஸோ நான் என்ட்ரி வந்து எப்ப எடுத்தேன்னா, ஏஷியால எடுத்தேன். ஏஷியால எடுத்து இப்ப டைம் என்னன்னு பார்த்தோன்னா, 6:45. ஸோ விச் மீன்ஸ் நியர்லி ஒரு 8 ஹவர்ஸ் நெனைக்கிறேன். 8 ஹவர்ஸ் கிட்ட நான் வந்து ட்ரேட ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மைண்ட் எப்படி ப்ளே ஆயிடுச்சுன்னா, ஸோ பிரைஸ் வந்து இந்த எஃப்இஜி வந்து என்னோட இன்வாலுவேஷனா வச்சேன். இங்க இருக்குல்ல, இந்த எஃப்இஜி வந்து பிரைஸ் ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சுன்னா, நம்ம வந்து ட்ரேட க்ளோஸ் பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். 7 ஏஎம் வந்து கரெக்ட்டா ஓப்பன் ஆகி எனக்கு ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு. இந்த இடத்துல வந்து நான் பொசிஷன க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டே வந்து நான் அப்படியே க்ளோஸ் பண்ணியிருந்தா, எனக்கு ப்ராஃபிட்லயே முடிஞ்சிருக்கும். பட் ஆனா நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு பிளான் பண்ணல ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து எனக்கு டார்கெட் அடிக்கல. கரெக்ட்டா? ஸோ அன்னைக்கு நான் பிளான் பண்ண ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்து அடிக்கல. ஸோ விட்டத புடிப்போம். ஸோ இவ்வளோ தூரம் எனக்கு வந்து ப்ராஃபிட் வரலல்ல. ஸோ அத வந்து நம்ம புடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இங்க ஐஎஃப்இஜி ஆனோனே செல் பொசிஷன் அடிச்சேன். இங்க இருக்கிற லோஸ் வரைக்கும். இங்க எஃப்இஜி இருக்குல்ல. இத ஃபில் பண்ணிட்டு பிரைஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நான் செல் பொசிஷன் அடிச்சு, எஸ்எல் வந்து இந்த ஹையா வைக்கிறேன். பிகாஸ் 1:1 அப்பதான் வரும்னு சொல்லிட்டு, இந்த ஹைய வச்சுட்டு, இந்த ரிவார்ட பிடிக்கிற மாரி நான் என்ட்ரி போட்டேன். போட்ட உடனே பிரைஸ் வந்து கீழ தான் போச்சு. லைக் அந்த டிஓல வரைக்கும் போச்சு. நான் பிளான் பண்ண லோஸ் வரையும் போச்சு. ஆனா, அந்த லோ எடுக்காம பிரைஸ் வந்து அப்படியே மேல ஏத்திருச்சு. எனக்கு ஸ்டாப் லாஸும் ஆயிடுச்சு. எங்க இருந்து இது போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு 1 ஹவர்ல எஃப்இஜி இருந்தது. இதோ பாருங்க. இந்த என்ன ஒரு சின்ன எஃப்இஜி. அதுலேருந்து தான் பிரைஸ் மேல போயிருக்கும். இது டைம் என்ன டைம்னு பார்த்தோன்னா 8, 8:30, 8 அண்ட் 8:15
அண்ட் ஓவராலாக போயிட்டு அந்த டிஓலும் எடுத்திருக்கும் 930. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோ வந்து ஸ்வீப் பண்ணி ப்ரைஸ் மேலே போய் ஹைஸ் எடுத்திருக்கும். இதுலேருந்து நான் என்ன தெரியுதுன்னா, அந்த டே வந்து நான் வந்து அங்கேயே க்ளோஸ் பண்ணியிருந்தா நான் ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே முடிச்சிருப்பேன். தேவையில்லாம போயிட்டு நான் அகைன் அந்த விட்டதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்டர் ஆகி ஸ்டாப் லாஸ் ஆகிட்டேன். ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்னு நீங்கள் பண்ணணும்னு பார்த்தோன்னா, அந்த ரிவார்ட்ஸில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அந்த டே. ஸோ அந்த டே வந்து என்னோட மாடலில் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து இது போகிறோம், நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்து எங்கேயும் போக போகிறதில்ல, நமக்கு எவ்ரிடே வந்து மார்க்கெட் ஓப்பன் இருக்குது. ஸோ கீ லெவல்ஸ் அண்ட் டி லெவல்ஸ் அலைன் ஆனால் போகிறோம். ஈஸிலி வி கேன் கெட் 2 ஆர் எவ்ரிடேன்ற மைண்ட் செட் அப்போ இல்லை. ஸோ அந்த அன்றைக்கே அந்த ப்ராஃபிட் பண்ணணும், அந்த டே எண்ட் ஆகும்போது நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டில் க்ளோஸ் ஆகணுன்ற மைண்ட் செட் தான் வந்து என்ன அந்த டெசிஷன் எடுக்க வச்சுது. ஸோ அந்த டெசிஷனுக்கான ரிசல்ட் தான் வந்து இந்த லாஸ். எனக்கு அங்கே என்ன காப்பாத்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் அகைன். பிகாஸ் என்ன தான் நம்ம மிஸ்டேக் பண்ணாலும் கடைசியாக நம்மளை ஒன்று தான் காப்பாற்றுது ட்ரேடிங்கில். நான் அது வந்து 100% பிலீவ் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தோன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதில் நம்ம வந்து தப்பு பண்ணாலும் ட்ரேடிங்கில் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் அது வந்து கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த என்ட்ரியில் வந்து என் மைண்ட் இப்படி தான் ப்ளே ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்கமிங் வீக்ஸ் அண்ட் அப்கமிங் டேஸில் வந்து அது அகைன் இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் ட்ரெயின் மை மைண்ட் ஸோ ஸ்ட்ராங். ஓகேவா? ஸோ இந்த சின்னதாக பண்ணுற மிஸ்டேக்கால் தேவையில்லாத லாஸஸ் வருது. ஐ ஹாவ் டு அவாய்ட் திஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் see. ஓகே, ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். பிகாஸ் அட் 10 வந்து வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நம்மளோட எமோஷன்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும் அண்டு சைக்காலஜி வந்து அன்ஸ்டேபிள் ஆகும். ஸோ அந்தமாரி டைமில் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால தான் வந்து இதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம Thursday ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் இஃப் யூர் பிளானிங் டு பை எனி ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபார்ம் அக்கௌண்ட், ஐ வில் ரெக்கமெண்ட் லூசிட். அண்ட் லூசிட் ட்ரேடிங் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க ஃபியூச்சர்ஸ் ஃபார்மில். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து 3 அக்கௌண்ட் டைப் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோ அக்கௌண்ட் அண்ட் லூசிட் ஃப்ளெக்ஸ் அண்ட் லூசிட் டைரக்ட் அக்கௌண்ட். ஸோ அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா யூஸ் மை கோட் தினேஷ். ஸோ தட் யூ வில் கெட் 50% டிஸ்கவுண்ட் இந்த செக் அவுட் பேஜ். ஸோ இந்த வீடியோஸ்க்கான ஒரு சின்ன ரிவார்டை தான் வந்து நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் நீங்கள் வேறு கோட் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே 50% தான் வரும். ஸோ என் கோடு போட்டாலும் அதே 50% தான் வரும். ஸோ இதில் எனக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு சின்ன கமிஷன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து இந்த வீடியோஸ் போடுறதுக்கான நான் பேவாக வந்து நான் அதை நினச்சிப்பேன். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் எனக்கு வந்து தனியாக பே பண்ண அவசியம் இல்லை. அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோடய கோடை நீங்கள் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன ரிவார்டு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ தட் போத் வில் கெட் பெனிஃபிட். ஓகே, அதே வந்து சிஎஃப்டி ப்ராஃபார்ம்ஸ் வந்து பை பண்ண பிளான் பண்ணிங்கன்னா பை ஃப்ரம் 5 years. ஸோ 5 yearsம் அதே மாதிரி தான். சிஎஃப்டி ப்ராஃபார்மில் வந்து யார் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் 5 years தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ என்ன அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண பிளான் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிவிட்டு யூஸ் மை கோட் தினேஷ். ஸோ தட் வில் கெட் 10% டிஸ்கவுண்ட். ஓகே, ஸோ now let's get into the video. ஸோ Thursday வந்து நான் என்ன பார்த்தேன்னா, ஸோ டெய்லி கேண்டில் வந்து இது வந்து வெனஸ்டே அண்ட் இது வந்து Thursday. ஓகேவா? ஸோ வெனஸ்டே க்ளோஷர் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? கேண்டில் வந்து செம்ம என்கல்ஃபிங்காக க்ளோஸ் ஆகிருக்கா, புல்லிஷ் கேண்டலாக. ஸோ கன்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த ஹைஸ் வந்து எடுத்துரும். ஸோ அந்த பிளானில் தான் வந்து நான் இந்த ஹையும் அண்ட் இந்த ஹையும் வந்து என்னோடய டியோலாம் வைக்கிறேன். ஸோ Thursday பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான் வந்து நான் பார்க்குறேன் டெய்லி கேண்டில். அதேமாதிரி ப்ரைஸும் ஓப்பன் லோ வச்சிடுச்சு. ஸோ எங்கே வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 4 hour FEG. ஸோ தெரியுதா, 4 hour FEGயில் நமக்கு லோ செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் வந்து எந்த கேண்டில் ட்ரேட் பண்ணுறேன்னா C3 கேண்டில் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ C3 பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டிலில் மோஸ்ட்லி நமக்கு வந்து விக் வந்து பெருசாக இருக்காது. ஸோ நான் அதனால் வந்து கண்டினியூஷன் என்ட்ரி தான் எடுத்தேன், விச் மீன்ஸ் கண்டினியூஷன் ஓபி எடுத்தேன். அது எங்கே நான் வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணேன்னா 5 minute தான் என்ட்ரி எடுத்ததும். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு 5 minute ஒரு சிஐஸ் வச்சுருக்கு. ஸோ தெரியுதா, எனக்கு இந்த ஹைஸ் கன்ஃபார்ம் போயிடும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே சிஐஸ் வச்சோன்னே நான் வந்து இங்கே என்ட்ரி போட்டுட்டேன். விச் மீன்ஸ் 22 PO3 வந்து டேரக்ட் என்ட்ரி தான். ஸோ இந்த லோஸில் வந்து எஸ்எல் வச்சுட்டு அண்ட் டார்கெட் வந்து இந்த ஹை வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஃபைனலாக டிபியும் அடிச்சிடுச்சு. எனக்கு எப்போ டிபி அடிக்குதுன்னா 0025 கேண்டில். ஸோ
ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் தேர்ஸ்டே எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து பெருசாக நம்ம எதுவும் காம்ப்ளெக்ஸ் பண்ணலை. டியோல் க்ளீனாக இருந்தது. அண்ட் கீழே நமக்கு ஆல்ரெடி ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் வந்து நான் C3 டிஸ்ட்ரிபியூஷன் கேண்டில். அதனால வந்து கண்டினியூஷன் ஓபி வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். தட்ஸ் இட். இதில் வந்து பெருசாக எதுவும் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த என்ட்ரி தான் நான் வந்து தேர்ஸ்டே எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரைடே பார்ப்போம். ஸோ ஃப்ரைடே வந்து எங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன்னா 22 AMPO3. ஸோ அதில் வந்து நமக்கு டெய்லியில் வந்து டியோல்லாம் இல்லை. விச் மீன்ஸ் தேர்ஸ்டே ஹை வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி எடுத்துருச்சு. அண்ட் 4 ஹவரில் பார்க்கும்போது இங்கேயும் இந்த டியோவில் எடுத்துருச்சு. அண்ட் 4 ஹவர் எஃப்இஜியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இருந்தாலும் நான் இந்த ட்ரேடு வந்து ட்ரை கொடுத்தேன். பிகாஸ் நமக்கு இங்கே 1 ஹவர் எஃப்இஜி இருக்குது. 1 ஹவர் எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் வந்து இந்த ஹைஸ் போயிடும். அந்த ஹைஸ் போனாலும் நமக்கு வந்து ஒரு 2 ஹவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒன்லி 1 ஹவரோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி என்ட்ரி போனேன். எனக்கு 4 ஹவரில் டியோல் இல்லை. அண்ட் டெய்லியும் எனக்கு டியோல் இல்லை. 1 ஹவரில் எனக்கு டியோல் இருக்குது அண்ட் கீழவும் இருந்தது. இதை மட்டும் நான் ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு 21 வந்து இந்த எஃப்இஜி உள்ள ட்ரேட் ஆகி ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 22ல் நமக்கு 5 மினிட்ல என்ட்ரி ஆகலாம்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ 22 வந்து நான் ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் பார்க்குறேன். ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஹை வைக்கக்கூடாது. ஸோ லோ வச்சுட்டு எனக்கு சிஎஸ்டி கொடுத்தா என்ட்ரி போகலான்னு வெயிட் பண்ணேன். ஸோ அதேமாதிரி 22 ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இங்கே ஒரு சிஎஸ்டியும் கிடச்சிது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சிஎஸ்டி கொடுக்குது. ஸோ கொடுத்தோடனே நான் வந்து இங்கே என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த லோ, டார்கெட் வந்து இந்த ஹை. ஓகேவா? இந்த ஹைக்கு கரெக்டாக இந்த ஹைலேருந்து கொஞ்சம் மேலே. ஓகே, ஸோ இந்த ஹை வச்சுட்டு ஸோ நான் நினச்ச மாதிரி நான் என்ட்ரி போட்டதுல ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் டியோவில் வந்து சீக்கிரமாக போய் எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தால் ஒரு பாயிண்டில் வந்து கிட்ட வரைக்கும் போயிட்டு ஒரு ப்ரைஸ் கொஞ்சம் அரைச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு என்ன இருந்தது, எஸ்எம்டி இருந்தது ஒய்எம் கூட இந்த ஹைஸில். ஸோ எஸ்எம்டி வைக்குது, ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆயிரும், லைக் இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இந்த கேண்டில் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் என்ட்ரியை. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தேன், ஃபைனலாக நம்ம டிபி அடிச்சிடுச்சு. கரெக்டாக என்னோட டிபி அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கும். இருங்க காமிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் என்ன கரெக்டாக அடிச்சுட்டு ஒரு இவ்வளோ பெரிய ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அகைன் மேலே போயிட்டு கீழே போச்சு. ஸோ என்ட்ரின்னு பார்க்கும்போது இதுதான் நம்மளோட க்ளீனான என்ட்ரி. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கான பேஸ் பார்க்கும்போது எப்பயுமே வந்து என்ட்ரி எப்போ க்ளீனாக இருக்குன்னா கீ லெவல் அண்ட் டியோல் இருந்தால் மட்டும்தான் க்ளீனாக இருக்குது. அதை விட்டு நம்ம ரேண்டம் மூவ்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகே, ஸோ என்னோட மாடல் வந்து இது 2 விஷயம் இருந்தால் தான் ஒர்க் அவுட்டே ஆகுது. அதனால வந்து இது இல்லாமல் நான் ட்ரேட்ஸே பார்க்க மாட்டேன், பார்க்குறதும் வேஸ்ட். ஓகே, அண்ட் இதை லண்டன் பார்த்தோன்னா என்ன பண்ணியிருக்கு, 4 AM ஹை வச்சுட்டு ப்ரைஸ் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கு. ஆகிட்டு இங்கே வந்து 18 லோ வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு 8 AM அண்ட் 9 AMல வந்து இந்த ஐஎஃப்இஜே டேப் பண்ணி ப்ரைஸ் மேலே புஷ் ஆகிருக்கு ஓவரால் ஹைஸ்க்கு. அகைன் வந்து இங்கே ஒரு கீ லெவல் இருக்குது. ஸோ 10 AM வந்து ஓப்பன் ஆகி இதில் லோ வச்சுட்டு ப்ரைஸ் வந்து அகைன் இந்த ஹைஸ் எடுத்துருக்கு. நைஸ். ஓகே, ஸோ நமக்கு என்ட்ரின்னு பார்க்கும்போது இந்த எஃப்இஜியில் கிளியர் லெவல் ட்ரேட் ஆகிடுச்சு போச்சுல, இந்த என்ட்ரி ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 AMல இந்த இடத்துல ஐஎஃப்இஜி டேப் பண்ணி போயிருக்கல, இதுலேயும் நம்ம ட்ரேட் எடுத்து வந்திருக்கலாம். பட் ஆனால் மார்னிங் எடுத்தனாலும் விட்டுட்டேன். அகைன் 10 AM. ஸோ எப்பயுமே வந்து PO3 எப்போல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தாலே தெரியும். கீ லெவல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ கீ லெவல் இல்லாமல் நம்ம என்ட்ரிஸ் எந்த என்ட்ரியுமே வந்து ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் வெயிட் ஃபார் த கீ லெவல் டு ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன என்ட்ரி பேட்டர்னோ தான் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீ லெவல் இல்லாமல் என்ட்ரிஸ் எடுக்காதீங்க. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தீஸ் ஆர் த என்ட்ரிஸ் ஐ டுக் இன் லாஸ்ட் வீக். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட் செக்ஷனில் தினேஷ்னு டைப் பண்ணுங்கள். என்னோடய கோட் DINESH, அந்த கோடு வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துறீங்க சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். வில் see you next week. Until take care, bye bye.